நீங்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை வேட்டி சட்டை போட்டு வெளியே சுற்றி கிடையாது சேலையை வாங்கிட்டு கட்டிட்டு வெளியே சுற்ற வேண்டியதான்ல இல்லை எப்படிலாம் மனசு வருது உங்களுக்குலாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு சோத்தத்தை திங்கல இல்லை பிஎல்இ திங்கிறாள இந்த கோவையில் அந்த ஒரு பொண்ணு பாலியல் ரீதியாக நடந்துருச்சு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் கமெண்ட்ஸை போய் எல்லாரும் மக்களை படிச்சு பாருங்க உன் குடும்பத்தில் ஒருத்தி அந்த இடத்துல இருந்து நீ இப்படி தான் பேசிட்டியாடா மானங்கிட்ட புதிய இல்லையலாம் இல்லை இன்னும் எல்லாம் மனசாட்சியோட பேசுங்களேன். அவள் 11 மணிக்கு அங்கே போனால் 11 மணிக்கு அங்கே போனான்னு மட்டும் பேசுறியா? அவள் சம்பவத்தோட 2 பேர் போயிருக்காங்க. அப்படியே போயிருந்தாலும் அந்த 3 பேர் இன்னும் ஊங்க சொல்லி நல்லா கேட்டுக்கோங்களா இல்லே அந்த 3 பேர்த்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சேஃப்டி இல்லைன்னா பக்கத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு. அப்போல்லாம் எங்கள் புடுங்க போனீங்களா? நேற்று கன்னியாகுமரியில் ரோட்டில் வீடு வாசல் இல்லாத ஃப்ளாட் பாரத்தில் படத்துக்கு போய் மிஸ்யூஸ் பண்ண போயிருக்காங்க. அப்போல்லாம் எங்கே நீங்கள் புடுங்க போனையா? மனசாட்சியோட பேசுங்களேன். இல்லை உன் வீட்டில் ஒரு பொண்ணு இப்படி போயிருந்தா அவளை கேட்டுருப்பியா இல்லையாடா? எப்படில மனசை கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பேசுது அந்த 3 பேருக்கு உங்களுக்கு என்னலாம் அப்படி சம்மந்தம்? நீங்கள்லாம் எதுக்கு எந்த விசேஷமும் கிடையாது. மனுஷனை பாருங்களே, அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணுமா இல்லை அந்த 3 பேருக்கு நீதி கிடைக்கணுமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தா அந்த 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை மனசெல்லாம் வலிக்குது. அந்த கமெண்ட்டை போய் படிச்சு பாருங்க. நான் கமெண்ட்ஸ் ஆஃபே பண்ணல. 2000 கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை 80 பேர் என்னடா மானகட்ட போய்க்கலாம். நீங்களாம் எதுக்குல இப்படிலாம் பேசுறீங்க? ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு, அவளுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா 11 மணிக்கு அங்கே போயிட்டா. மனுஷங்க மாதிரி முதல்ல பேசுங்க. அந்த 3 பேர் மட்டும் என்ன குடிச்சிட்டு ஏன்னா ஆம்பளை பார்த்தவங்க குடிச்சா ரோட்டில் எவன் நடந்து போனா நைட் நேரத்தில் அவளை ரேப் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கா. ஏதாவது சட்டம் போட்டிருக்காளா? இல்லை பொண்ணுங்களுக்கு ஒரு சட்டம் போட்டு 8 மணிக்கு மேலே எவ்வளோ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சட்டத்தை போடுங்க. இதுக்கு சட்டத்தில் இருக்கா என்ன? ஒரு பொண்ணோட உரிமை இல்லாமல் அவளை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அது தெரியுங்களா? அப்புறம் என்ன மயத்துக்கு குடிச்சிட்டு போனால் ஆம்பளை வரையும் நீ ஆம்பளைனா பெரிய பிடிங்க நீ. இவர் மீசை வச்சவங்க ஆம்பளை கிடையாதுல்ல. உன்னை கட்டி வெளியும் சரி, உனக்கு பாதுகாப்பு இருக்கிறதையும் சரி, அவங்கள நல்ல முறையாக வச்சு பாதுகாக்கிற பற்றியா அதான் ஆம்பளைத்தனம். சரியா? இதான் மனுஷங்களா நீங்களாம் உங்களை மாதிரி மக்கள் கூட இருக்கிறன்னு வச்சா நம்மள கேவலமும் வருது. இப்படி நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன்னு எங்கள் அம்மா எங்கள் அக்காவை பற்றி வைக்க தெரியுதா? உன் குடும்பத்தில் எவ்வளோ இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன். புரியுதா? அவளுங்க சப்போர்ட் பண்ணி நான் பேசுவேன். ஏன்னா எங்கள் ஆத்தா அப்பா உங்களை மாதிரி மூஞ்சி தெரியாமல் கமெண்ட்டில் கேவலமாக பேசிட்டு போகிற மாதிரி வளர்க்கல. சோத்தில் உப்பு போட்டு சூடு சொல்கிறேன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தா நான் வளர்த்துருக்காவ. நான் மனுஷன் மாதிரி நடந்து போகலாம். மனிதாபிமானமே இல்லை. ஒரு பொண்ணுக்கு போய் ஒரு பொண்ணை போய் ஒரு தடவை கற்பழிக்கப்பட்டானா உங்களால் 10,000 முறை கற்பழிக்கப்படுறான். அப்புறம் என்ன நீங்கன்னா சோத்தை திங்களா பிய திங்களா சிரிச்சு உள்ளேடா. மனுஷனா பாருங்களா. அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும்னு நினச்சி உங்களால் என்னடா சொல்றது? மானங்கட்ட வைக்கலாம். நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு நாட்டுக்கிட்ட போய் தொங்குங்கள சிரிப்பு உள்ளேலாம். இவங்கெல்லாம் பேசுறாங்க பேச்சு இங்கே வலிக்கிறதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அதே இடத்துல உன் வீட்டில் எவ்வளோ ஒருத்தர் இருந்தால் கூட நான் இப்படி தான் பேசுவேன். என் வீட்டில் யாராக இருந்தால் கூட நான் இப்படி தான் பேசுவேன். சரியா?